வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி ஒரு ஊடகத்தில் சில செய்திகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த செய்திகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது நண்பர் ஒருவர் திடீரென்று என்னை அழைத்தார். பக்கத்தில் இருந்தவர், தோழர் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா என்றார். என்ன என்று கேட்டேன். நீங்கள் தொடர்ச்சியாகவே வைத்தியர் அர்ஜுனாவை குறித்து பேசி காணொலிகள் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றீர்களே, இன்று உங்கள் வைத்தியர் அர்ஜுனா ஒரு அதிரடி செய்தியை வெளியிட்டு இருக்கிறார், நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், டெய்லி வைத்தியர் அர்ஜுனா என்ன காணொலி வெளியிட்டாலும் முதலில் பார்த்து விடுவேன். இப்போ 2 நாட்களாக தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இருந்ததால் பார்க்கல. எதை குறித்து பேசியிருக்கிறார் என்று கேட்டேன். தமிழக தலைவர் ஒருவரை குறித்து பேசியிருக்கிறார், அதை கேட்டு பாருங்கள், அவர் பேசுவதிலே நியாயம் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். உடனடியாக சரி என்று அந்த நண்பர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலே கைபேசியில் இருந்த வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த வலையொலி தளத்திற்கு சென்று அவர் கடைசியாக பேசியிருக்கக்கூடிய அந்த காணொலியை முழுவதுமாக கேட்டேன். கேட்ட பொழுது என்னையும் அறியாமல் வைத்தியர் அர்ஜுனா அருகில் இருந்தால் அவரை கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவித்து விடலாமோ என்கின்ற எண்ணம் தான் மனதிற்குள் எழும்பியிருக்கின்றன. அப்படி வைத்தியர் அர்ஜுனா காரி உமிழ்ந்த அந்த தமிழக தலைவர் யார்? எதற்காக இவ்வளவு கோபத்தோடு வைத்தியர் அர்ஜுனா இந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்? இதை குறித்த செய்தியைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள், பல உண்மைகள் இதில் இருக்கிறது. முதலில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து, அதற்கு அவர் ஒரு குறுங்காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அந்த தமிழக தலைவர் பேசியதாக ஒரு குறுங்காணொலியை வெளியிட்டிருக்கிறார். தேசிய தலைவரை மக்களிடம் கொண்டு சேர்த்தது நான் தான், மற்றபடி தேசிய தலைவர் யாருக்கும் தெரியாத ஒருவர் தான் என்கின்ற ரீதியில் அந்த தமிழக தலைவர் பேசியிருந்தார். அந்த பேசியிருந்த அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது தேசிய தலைவரை விட உயர்ந்தவர் தான் இந்த தமிழக தலைவர் என்கின்ற எண்ணத்தின் வெளிப்பாடாக அது இருந்தது. எனவே வைத்தியர் அர்ஜுனா இது சார்ந்த என்ன கருத்தை பதிவிடுகிறார் என்பதை குறித்து பார்க்க வேண்டிய ஒரு மனசில் ஒரு ஆர்வம் பிறந்தது. என்ன செய்தி அவர் பேச இருக்கிறார் என்கின்ற ஆர்வம் பிறந்தது. அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக அந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்தேன். அப்பொழுது சொல்கிறார், எங்களுடைய தலைவர் உலகம் முழுவதும் அறிந்த ஒரு தலைவர், அந்த தலைவரை நீ அறிமுகப்படுத்துகிறாய் என்கின்ற பொழுது எனக்கு கொதிக்கிறது இரத்தமெல்லாம் என்று அந்த தமிழக தலைவரை மிக கோபமாக வைத்தியர் அர்ஜுனா கருத்துக்களை பதிவிடுகிறார். ஆனால் உண்மையிலே அந்த தமிழக தலைவர், அதாவது தேசிய தலைவரையோ அல்லது இயக்கத்தை சார்ந்தவர்களையோ அவர் நேசிக்கக்கூடிய தலைவரா, அதை மையப்படுத்திய களத்தை எடுத்திருக்கக்கூடிய தலைவரா என்கின்ற பொழுது அதிலே பல விமர்சனங்கள் இருக்கின்றன. முதலில் அந்த தலைவர் பேசிய பொழுது, அவர் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிய பொழுது, இயக்கத்தை மையப்படுத்தி பேசிய பொழுது, இவர்கள் நமக்காக பேசுகிறார்கள், நாம் மனதிற்குள் என்ன நினைக்கிறோமோ அதனை மையப்படுத்தி இவர்கள் பேசுகிறார்கள் என்ற எண்ணம் தான் இருந்தன. ஆனால் அதன் பின்பு தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு விளம்பரத்திற்காக மட்டுமே தேசிய தலைவரை கையில் எடுத்துக்கொண்டார்கள் என்கின்ற செய்தியை நாம் உணரத் தொடங்கிய பொழுதுதான் இவர்களை எதிர்க்கக்கூடிய களங்களை நாம் எடுத்தோம். இன்று வைத்தியர் அர்ஜுனா அந்த வேகத்தில் பேசியிருக்கிறார். நான் நாடாளுமன்றத்தில் 45 நிமிடம் பேசியிருக்கின்றேன். 35 வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய தேசிய தலைவரை நாடாளுமன்றத்தில் நான் எடுத்து பேசியிருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அதை அழுத்தமாக பதிவிடுகிறார். ஆனால் நீங்கள் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் என்று அவர் அந்த கேள்வியை எடுத்து வைக்கிறார். இது இருக்கும் பொழுது இன்னொரு இடத்தில் பேசுகின்ற பொழுது அதே தமிழக தலைவர் குறிப்பிடுகின்றார். அதாவது அந்த கேள்வி என்ன கேட்கிறார்கள் என்றால், தற்பொழுது நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது இந்த தலைவர் சொன்னதாக ஒரு பதிவை நான் பார்த்தேன். அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைவரை பேசுவதற்கு அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் அவரை பேசி நான் வீரன் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறேன் என்று பதிவு செய்தார். இன்னொரு இடத்தில் பதிவு செய்தார், தேசிய தலைவர் இடத்தில் நான் இருந்திருக்க வேண்டும், சிங்களர்களை நான் அழித்து இந்நேரம் தனி நாடை கொடுத்திருப்பேன் என்று ஒரு பதிவை வைத்தார்.
அப்படி என்றால் 30 ஆண்டு காலம் போராடிய அந்த மக்கள் போராட்டத்தில் ஒழுங்காக போராடவில்லையா? அல்லது களத்தில் நின்று பல உயிர்களை எல்லாம் தாரை வார்த்து நின்ற அந்த தேசிய தலைவர், அவரை சார்ந்தவர்கள் அந்த போராட்ட களத்தில் அவர்கள் நியாயமாக போராடவில்லையா? அப்படி என்றால் இந்த தமிழக தலைவர் என்ன கணக்கீட்டில் இது போன்ற கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் என்ற கேள்வி எழும்பியது. ஒரு விடயத்தையும் நாம் பதிவு செய்ய வேண்டியதிருக்கிறது. ஆமைக்கரியை மையப்படுத்திய செய்தி, அது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அது முதலிலே ஒரு சில தோழர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்கள் நமக்கு தொடர்பில் இல்லாத தோழர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது எப்படி ஒரு இனத்திற்காக போராடிய ஒரு தலைவனை ஆமையை சுட்டு கொடுத்தார், தோசையை சுட்டு கொடுத்தார், இட்லியை சுட்டு கொடுத்தார் என்று ஒரு சமையல்காரன் நிலைமைக்கு அவரை மையப்படுத்தி பேசுவது எப்படி தமிழ் சமூகம் பொறுத்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை அந்த ஒரு சிலர் எடுத்து வைத்தார்கள். அப்படி எடுத்து வைத்தவர்களை பைத்தியக்காரர்களாக நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுதுதான் உண்மை தெரிகிறது. இவர்கள் தங்களை விளம்பரப்படுத்துவதற்கு தேசிய தலைவரை இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் நமக்கு இப்பொழுது தெரிகிறது. அதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். நீங்கள் என் காணொலியை பார்க்கிறீர்களோ இல்லையோ, தயவு செய்து வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த காணொலியை பாருங்கள். ஒரு நியாயமான ஒரு மனிதனுடைய குமுறலாக அது இருக்கிறது. நாங்கள் இங்கு எவ்வளவு இன்னல்களை பற்றி எங்களுக்கான விடுதலையை நாங்கள் எழுதுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். நீ எங்கோ இருந்து கொண்டு உன்னுடைய அரசியலுக்காக எங்களுடைய தலைவரை இகழ்ந்து பேசாதே. எங்களுடைய தலைவரை நீ புகழ்ந்து பேசுவதாக இருந்தால் பேசிக்கொள், ஆனால் இகழ்ந்து பேசாதே என்று வைத்தியர் அர்ஜுனா காரி உமிழ்ந்திருக்கிறார் அந்த தமிழக தலைவர் மீது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு முறை ஐயா கிருபாகரன், அதாவது சமூக ஆர்வலர், பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கிருபாகரன் அவர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி பேசுகின்ற பொழுது தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்திய கருத்துகள் பேசப்பட்டன. அப்படி பேசுகின்ற பொழுது ஐயா குறிப்பிட்டார், உங்களுடைய நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஐநா மன்றத்தில் எங்களுடைய தமிழர் தாயகத்தை சார்ந்த இயக்கத்தையும் அந்த இயக்கத்தில் நின்று போராடிய எங்களுடைய கள போராளிகளையும் அவர்கள் மிகப்பெரிய, அதாவது குற்றம் செய்தவர்கள், அவர்கள் அந்த போர்க்குற்றம் செய்தார்கள் என்கின்ற அடிப்படையில் ஐநா மன்றத்தில் நாரிமன் என்பவரை வைத்து கடிதம் கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் எடுத்து வைத்தார். இவைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா சில நேரங்களில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் உண்மையிலே அது பல மன வலிகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். இது யாரையும் ஆதரித்து யாரையும் எதிர்த்து பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட செய்தி அல்ல. வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தியலை உள்வாங்கி உங்கள் முன்னால் நான் பதிவு செய்திருக்கிறேன். நன்றியுடன் இன்பா.